உங்களுக்கும் ருக்குக்கும் கண்ணால் நடந்து அதை அவர் கண்குளிர பார்க்கணுமா, அது அங்கே போயிட்டு இடைஞ்சலா இருக்கும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கே இருந்துட்டாரு. ஆமாம் ராமகிருஷ்ணன், அரவிந்த் சாருக்கு அப்பா அம்மா எல்லாம் ஏன் சார், நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை நீங்கள் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்குறதுல ஒரு சுவாரஸ்யம் தானே. அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மனசு நோக்கக்கூடாதுன்னு அரவிந்த் சார் சில விஷயங்களை என்கிட்டேருந்து மறைச்சிருக்கலாம். இப்போ பாருங்களேன், அவருக்கு வேலை போன விஷயம் கூட நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அவனே, நீ நோண்டி நோண்டி கேட்குறத பார்த்தா நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ராமகிருஷ்ணா உஷார். என்ன ராமகிருஷ்ணன், ஆ பதிலே காணோம்? என்ன கேட்டீங்க? அரவிந்த் சாரோட அப்பா அம்மா பற்றி. அப்பா அம்மா இருக்கிறாங்களே. இருக்காங்களா? எங்க? அது மதுரானது பக்கத்தில் வடக்குப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்தில். பையன் இங்கே நல்லா இருக்கும்போது அவங்க ஏன் அங்கே இருக்காங்க? அது அவங்க அப்பா அந்த கிராமத்துக்கு பெரிய ஜமீன்தார் சார். அவருக்கு எக்கச்சக்கமாக நிலபுலன்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு இங்கே வரதுக்கு இஷ்டம் இல்லை. சரி, அவங்களால வர முடியாது, எவராவது போய் பார்க்கலாமே. எவரும் போய் பார்த்த மாதிரி தெரியலையே. அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருக்குது. சண்டையா? ஏன்? இது அவர் அரவிந்த் சாருக்கு ரொம்ப இலையின மனசு சார். இப்போது ஜமீன்தார்லாம் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எல்லா ஜமீன்தாரும் கெட்டவங்களாக இருப்பாங்க. அதான் அந்த போஸ்ட்லேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவர் கிராமத்துக்கே போகிறது இல்லை. நீங்கள் சொன்னது நம்புற மாதிரி இல்லையே. இது சினிமாவில் ஒரு ஜமீன்தாரெலாம் கெட்டவங்கன்னு சொன்னதியா? அது இல்லைங்க, அரவிந்த் சார் பற்றின நியூஸ் நம்புற மாதிரி இல்லையே. சார், அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லுங்கிறேன். எக்ஸ்ட்ராவாக கை காலெலாம் ஒட்டி வச்சு கதை பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது சார். சரி ராமகிருஷ்ணன், நம்ம போய் அந்த என்ன கிராமம் சொன்னீங்க? வடக்குப்பட்டி. அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாமா? எதுக்கு? இல்லை, பிரிஞ்சிருக்கிறவங்கள சேர்த்து வைக்க தான். அது எனக்கு அவங்கள அவ்வளோ தெரியாது சார். நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்களேன், அரவிந்த் சாரை கூட எட்டின்னு போயிட்டு கிராமத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுங்களேன். வேணாம், அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம எதுக்கு வீணாக போய் ட்ரை பண்ணிவிட்டு. நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுனது அரவிந்த் சாருக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டேன். ஓகே சார். ம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யார் சார் பார்க்கணும்? டாக்டர் இருக்காரா? இல்லைங்க சார், அவர் வெளில போயிருக்காரு. நான் இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இல்லைங்க சார், வெளிலனா வெளியூர் போயிருக்காரு. அவர் டெல்லிக்கு ஏதோ கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு, வரத்துக்கு 1 வாரம் ஆகும். சரி, அப்போ 1 வாரம் கழிச்சு நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சார், ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போங்க சார், மற்ற டாக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை, நான் வேற ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். அப்படியா? கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் டாக்டர் கிட்ட கண்ணப்பன் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு, அவர் இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காரா? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஓ சரி, வாங்க சார். என்ன சார், இன்டர்வியூக்கா? இல்லை, டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் சார் காமெடி பண்ணுறீங்க? இன்டர்வியூ ரொம்ப டஃப்பாக இருக்கா? உள்ள ஒரு கிழம் இருக்கு சார், கேள்வி கேட்டே வறுத்தெடுக்குது. எனக்கு தான் வேலை கிடைக்கல, உங்களுக்காவது கிடைக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே. வரேன் சார். Sir, I am Krishnamurthy. ஐ எம் அரவிந்த் கிருஷ்ணா. மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா, நான் தான். நீங்க உள்ள போலாம். சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning. Take your seat. Be seated. Certificates.
Mr. Arvind Krishna, we are very much satisfied with your qualifications, experience, and other matters. Okay. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா, இப்போல்லாம் கார் கம்பெனிஸில் காம்படிஷன் அதிகம்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னால் நீங்கள் ஏன் ப்ரீவியஸ் ஜாபை ரிசைன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ராங்காக சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலாக என்னோடய பழைய கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஆனால் ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாங்க. எனக்கு சென்னை விட்டு போகிறதுக்கு பிடிக்கல சார். அதனால தான் அந்த கம்பெனியை விட்டுட்டேன். ஏன்? ஏன்னா அது ஒரு பர்சனல் கமிட்மெண்ட். ஓகே. இப்போ நான் உங்களை சிம்பிளாக சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கேளுங்க சார். கார் வாங்குறது லக்ஸுரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமாக கார் வாங்குறது லக்ஸுரி இல்லை சார். எப்படி? எப்படின்னா சார், இப்போது எல்லா ஃபேமிலிலையும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட சம்பளம் 30,000 40,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. வருஷத்துக்கு 3-4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு காரோட விலை 3-4 லட்ச ரூபா தான். அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா கூட ஒரு 3,000-4,000 ரூபா கொடுத்தா போதும். அதோட நீங்கள் ஒரு 2 வீலரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 வீலரில் போகிறது சேஃப்டி, வேல்யூ ஃபார் மணி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு கம்ஃபர்ட். என்ன சொல்கிறது, நிச்சயமாக அது லக்ஸுரி இல்லை சார். வெரி குட். மிஸ்டர் அரவிந்த், இப்போ ஒரு கஸ்டமர் கார் வாங்க வராரு. அவருக்கு ஆர்வம் இருக்கு இல்லை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போது கார் வாங்குறதுக்கு ஒரு தனி ஆளாக வந்தார்னு வச்சுங்க. அவர் கார் வாங்கலாம், வாங்காமே இருக்கலாம், சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒய்ஃபோட வந்திருந்தாருன்னா நீங்கள் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் கார் வாங்கிடுவார். ஏன்னா நம்ம நாட்டில் முக்கால்வாசி பேர், ஏன் 90% பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்க தான். கரெக்ட். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? இன்னும் இல்லை சார், பார்த்துட்டேன். இது இப்போ பர்சனலாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் நெத்தியில் சீச்சு ஒன்று இட்டுருக்கல, அது தினம் இட்டுப்பீங்களா இல்லை இன்டர்வியூ இட்டுருக்கல? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? தினம் இட்டுப்பேன். ஏன்? ஃப்ராங்காக சொல்லணுன்னா, எனக்கு வேறு யாரும் நாமம் போடக்கூடாது, அதனால் நானே போட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நானும் மற்றவங்களுக்கு நாமம் போட மாட்டேன், எனக்கு மட்டும்தான் போட்டுப்பேன். வெரி குட். நானும் அப்படி தான். யூ ஆர் அப்பாயிண்டட். வா, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் சார். சார் நம்ம கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஆ. அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். யுவர் சேலரி இஸ் 40,000 rupees, இன்சென்டிவ்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் ஆஸ் யூஷுவல். கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவோம். நீங்கள் இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஷோர் சார். Okay. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. எங்க எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். யூ ஆர் வெரி லக்கி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரவிந்த் சார். நீங்கள் பேப்பரை தொட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். கிடைச்சா அப்போ ட்ரீட் கண்டிப்பா, இல்லையா? இங்கே பாருங்க. இதோ வரேன். அர்ச்சனை யார் பேருக்கு? கோதை, ரேவதி நட்சத்திரம், மீனராசி. கோதை நாமதேயஸ்ய ரேவதி நக்ஷத்ராணாம் மீனராசியாம் சக குடும்பானாம் ஆயுள் ஆரோக்கியஸ்வர்ய பிராப்திரஸ்து. ஓம் ஆஞ்சநேயாய நமः. ஓம் மகாவீராய நமः. ஓம் ஹனுமதே நமः. ஓம் என் மாட்டு பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகணும். ஓம் தக்ஷோ வித்வம்சகாரகாய நமः. ஓம் பரவித்யா. குழந்தை பிறந்ததும் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் ஒன்று சேரணும். கலகலப்பாக இருந்த குடும்பம் யார் கண் பட்டுதோ இப்போ நாங்கள் எல்லாரும் மன நிம்மதி இல்லாமல் அலையிறோம். கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? ஓம் கவீஸ்வராய நமः. ஓம் மகாகாயாய நமः. நிலைமை புரியாம கோதை எங்க மேல கோவப்பட்டுட்டா. அவ எங்களை புரிஞ்சுக்கணும். அதோட எங்க புள்ள ராஜாவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். ஓம் கேசரி சுதாய நமः. ஓம் என்னோட நியாயமான பிரார்த்தனைக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் அருள் புரிப்பா. ஜீவினே நமः. ஓம் ராம பக்தாய நமः. ஆஞ்சநேய எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி.
அர்ச்சனை யார் பண்ணுங்க. பேருக்கு மார்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. நமஸ்காரம் சம்பந்தியம்மா. என்னம்மா கோதை, எப்படிம்மா இருக்க? ரொம்ப நன்னா இருக்கேன். ஆனா அப்படி சொன்னாதான் உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஆகாதே. என்னம்மா இப்படிலாம் சொல்ற? நீ நன்னா இருக்கணும் தானே நான் கோயிலுக்கு வந்து உன் பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. என்னம்மா சம்பந்தியம்மா எப்படி இருக்கே? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கல? நன்னா இருக்கணும்னு வேண்டிக்க தான் பகவான் கிட்ட வந்தோம். உங்களை பார்த்துட்டோம். அம்மா போலாமா? ம். ஏண்டி ரங்கோ, பிரசாதம் எடுத்துக்கூடி. இதோ வரேன். என்ன நம்ம கோதை பேர்ல தானே அர்ச்சனை பண்ணேன்? ஆமாண்டி, நம்ம ஆத்துக்கு முதல்ல பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறவோ அவதானே, அதனால அவ பேர்லயே அர்ச்சனை பண்ணேன். என்னமோண்ணா, இந்த பக்கத்தாத்து மாமி வேற பர்ச்சேசிங் கூப்பிட்டதுனால என்னால கோவிலுக்கே வர முடியல. அதனால என்ன பரவாயில்ல. ஒரு விதத்துல நீ கோயிலுக்கு வராது நல்லதா தான் போச்சு. என்ன நான் சொல்றேன்? இல்ல, அதாவது கோவில்ல கூட்டம் நிறைய இருந்ததே, அத சொன்னேன். கோவில்ல கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லையா? நீங்க எதையோ மறைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. விடுறி, அதெல்லாம் சொன்னா நீ மனசு வேதனைப்படுவ. கேக்குறல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது வந்து, நான் கோவிலுக்கு போயிருந்த போது கோதையும் அம்மாவும் அங்க வந்திருந்தா. அவளை பார்த்த சந்தோஷத்துல நலம் விசாரிக்க அவள்கிட்ட போனேன். ஆனா என்ன ஆனா என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியல, அவ ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே இல்ல. ஏதோ விரோதியை பாக்குற மாதிரி முகத்தை திருப்பிட்டு போயிட்டா. என்னன்னா இதெல்லாம்? அவளுக்கு அப்படி நாம என்ன துரோகம் செஞ்சோம்? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? பரவாயில்ல விடுறி, நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலன்னு அந்த ஆண்டவனுக்கே நன்னா தெரியும். நாம யாரு எப்படிப்பட்டவான்னு ஒரு நாள் அந்த பெருமாளே அவளுக்கு புரிய வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பெருமாள் அவளுக்கு புரிய வைக்கிறாரோ இல்லையோ, கோதைக்கு சுகப்பிரசவம் ஆனா போதும்னா, அவளும் என் பேர குழந்தையும் நன்னா இருந்தா நேக்கு அதுவே போதும். சௌந்தர்யாவை எப்படியாவது இந்த ஜூஸை குடிக்க வச்சிட்டோம்னா அவளோட கருவும் கலைஞ்சிரும், என்னோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். உன்னோட பிளாக்மெயிலுக்கு இன்னைக்கு முடிவு கட்டுற சௌந்தர்யா, இந்த ராக்மை யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ சௌந்தர்யா, என் கேபின் கொஞ்சம் வாயேன். வரேன் சார். கமிங். உட்கார் சௌந்தர்யா. நம்ம கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணோம். புது ஆர்டரா? அந்த மாதிரி எதுவும் வந்ததா ஸ்ரீநிதி மேடம் என்கிட்ட சொல்லலையே. இல்லை, இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஆமாம் சுந்தரியா, உன் முகம் ரொம்ப டயர்டாக தெரியுதே. யார், நானா? இல்லையே, நான் எப்போதும் போல ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கேன். இல்லை சௌந்தர்யா, உன்னோட சூழ்நிலை எனக்கு ரொம்ப நல்லா புரியும்.
இந்த மாதிரி சமயத்தில் நல்ல சத்தான ஃபுட் ஜூஸஸ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்போ தான் தெம்பாக இருக்க முடியும். என்ன ராகவன், என் மேல அக்கறை ரொம்ப பலமாவே இருக்கு. என்ன சுந்தரியா இப்படி பேசுற? நான் உன்னோட ஃப்ரெண்ட். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்காக என்னை கெட்டவனே முடிவு பண்ணிட்டியா? நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாக தான் தோணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நான் ஓ நல்லதுக்காக தான் சொன்னேன். ஓகே சுந்தரியா, முதல்ல இந்த ஜூஸை சாப்பிடு.